உலகின் தலைசிறந்த மருத்துவர் மற்றும் மனநல மருத்துவர் ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1906 ஜூன் 14 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற இல்லினோயோடைய குக் கவுண்டியில் இருக்கிற சிகாகோவில் ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் சீனியருக்கும் ஜோசபின் பர்க் டாம்கின்ஸுக்கும் மகனாக பிறக்கிறார். ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் இவருடைய ஃபேமிலி ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் ஃபேமிலியாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஹார்வி ஜான் டாம்கின்ஸோடைய அப்பா அம்மா ஹார்வி ஜான் டாம்கின்ஸுக்கு சிறு வயதிலிருந்தே நல்லொழுக்கத்தையும் இறையியலையும் வீட்டிலிருந்தே போதித்து வந்தாங்க. பிறகு 1911ஆம் ஆண்டு ஹார்வி ஜான் டாம்கின்ஸுக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக சிகாகோலேயே இருந்த ஹோலி கிராஸ் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு கேத்தலிக் ப்ரிப்பரட்டரி ஸ்கூலாக இருந்தது. குறிப்பாக அங்கே 8th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. ஸோ அங்கே ஜாயின் பண்ணி ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது தியாலஜி இறையியலை ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் படித்து வந்தாங்க. அதுக்கப்புறமா ஃபிலாசபி, தத்துவம், லிட்ரேச்சர், இலக்கியம், ஹிஸ்ட்ரி, வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனையும் ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1916ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அதே ஹோலி கிராஸ் ஸ்கூலில் 8th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருந்தனால ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் தொடர்ந்து அதே ஹோலி கிராஸ் ஸ்கூலில் இவருடைய 6th கிரேடையும் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறமா 1919ஆம் ஆண்டு இவருடைய 13 வயசில் ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் இவருடைய 8th கிரேடை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவருடைய ஹையர் எஜுகேஷனுக்காக அதே சிகாகோலேயே இருக்கக்கூடிய செயின்ட் சிரல்ஸ் காலேஜில் இவரை சேர்த்துடுறாங்க. அது செயின்ட் சிரல்ஸ் ஹைஸ்கூல் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அது இன்றைய காலகட்டத்தில் செயின்ட் சிரல் ஹைஸ்கூல் அப்படின்ற பேரிலிருந்து மாற்றம் அடைஞ்சு மவுண்ட் கார்மல் ஹைஸ்கூல் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த மவுண்ட் கார்மல் ஹைஸ்கூலில் 1919ஆம் ஆண்டு ஹார்வி ஜான் டாம்கின்ஸை இவருடைய அப்பா சேர்த்தாங்க. ஸோ அங்கே ஜாயின் பண்ணி இவருடைய ஹையர் எஜுகேஷனை உயர்கல்வியை ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக 9th கிரேட்லேருந்து அங்கே படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் அறிவியல் பாடங்களில் அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க. அதுலேயும் பர்டிகுலராக கெமிஸ்ட்ரி, வேதியியல், பயாலஜி, உயிரியல் இந்த 2 பாடங்களில் மிகவும் ஆர்வத்தை ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வெளிப்படுத்தி வந்தாங்க. இதுக்கப்புறமா 1923ஆம் ஆண்டு இவருடைய 17 வயசில் ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த செயின்ட் சிரல் ஹைஸ்கூல்லேருந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அதாவது இன்றைய மவுண்ட் கார்மல் ஹைஸ்கூல்லேருந்து இவர் வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அதே சிகாகோலேயே இருக்கக்கூடிய லொயோலா யூனிவர்சிட்டி சிகாகோவில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துடுறாங்க. அங்கே ஜாயின் பண்ணி 1923ஆம் ஆண்டிலிருந்து ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ்சி வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பர்டிகுலராக இவர் வந்து கெமிஸ்ட்ரி, பயாலஜி, வேதியியல், உயிரியல் இந்த 2 பாடங்களை மேஜர் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து இவர் வந்து பிஎஸ்சி படித்து வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஹார்வி ஜான் டாம்கின்ஸுக்கு வந்து மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. இதுக்கிடையில் 1927ஆம் ஆண்டு ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் இவருடைய 21 வயசில் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸை வந்து அந்த லொயோலா யூனிவர்சிட்டி சிகாகோவிலேருந்து இவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினால இவருடைய அப்பா இவரை அந்த லொயோலா யூனிவர்சிட்டி சிகாகோவுடைய மெடிக்கல் ஸ்கூலில் இவரை சேர்க்குறாங்க. அது லொயோலா யூனிவர்சிட்டி சிகாகோ ஹெல்த் மெடிக்கல் சென்டர் அப்படின்னு அழைக்கப்படும். அது பிற்காலகட்டத்தில் அதே மாதிரி அது வந்து அந்த காலகட்டத்தில் லொயோலா யூனிவர்சிட்டி சிகாகோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அங்கே ஜாயின் பண்ணி ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை படித்து வந்தாங்க. மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக அதாவது மெடிக்கல் கரிக்குலமாக ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து அனாட்டமி, உடற்கூறியல், ஃபிசியாலஜி, உடலியல், பெத்தாலஜி, நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இது போன்ற பாடங்களை படித்து வந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம், இந்த பிரசவம் பார்க்குறது, அதுக்கப்புறமா பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம் இந்த சப்ஜெக்ட்ஸ்லையும் ஆர்வம் காட்டினாங்க. மேலும் இவர் வந்து நியூராலஜி, நரம்பியல், சைக்காட்ரி, மனநல மருத்துவம் அப்படின்னு இப்படி ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி இவருடைய மருத்துவ கல்வியை ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் படித்து வந்தாங்க. அதுக்கப்புறமா
1932ஆம் ஆண்டு இவருடைய 26 வயசில் ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை அந்த லொயோலா யூனிவர்சிட்டி சிகாகோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன்லேருந்து இவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து அதே சிகாகோலேயே இருக்கக்கூடிய மெர்சி ஹாஸ்பிட்டல் அண்டு மெடிக்கல் சென்டரில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணுறாங்க. இது வந்து இன்றைய காலகட்டத்தில் இன்சைட் ஹாஸ்பிட்டல் அண்டு மெடிக்கல் சென்டர் இன் சிகாகோ அப்படின்னு அழைக்கப்படுது. இது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். அதாவது அங்கு நோயாளிகளுக்கு சிகிச்சை மட்டும் வழங்கப்படாது. அந்த ஒரு மெடிக்கல் சென்டர் மற்றும் அந்த இன்சைட் ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் சென்டரில் மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் கூட வழங்கப்படும். அதனால தான் அது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். அங்கே இவர் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணாங்க. ஹார்வி ஜான் டாம்கின்ஸை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக குவாலிஃபை ஆகி நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுதான் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது. அதுக்கப்புறமா அந்த மாதிரி தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். அது ரெசிடென்சி அப்படின்றது. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் ரெசிடென்சி இந்த ரெண்டையுமே கம்ப்ளீட் பண்ணாதான் ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து ஒரு ஃபுல் ஃபிசிஷியனாக ஒரு முழு மருத்துவராக குவாலிஃபை ஆக முடியும். அதுக்காக தான் இவர் வந்து அந்த கால மெர்சி ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் சென்டரில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஜாயின் பண்ணி அடுத்த ஓராண்டு இவர் வந்து இவருடைய இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1933ஆம் ஆண்டு இவருடைய 27 வயசில் ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து அந்த மெர்சி ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் சென்டரில் இருந்து இவருடைய இன்டர்ன்ஷிப்பை வந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அதே சிகாகோலே இருக்கக்கூடிய லூயிஸ் மெமோரியல் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலில் இவர் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே ஜாயின் பண்ணி அப்சட்ரிக்ஸில் மகப்பேறு மருத்துவம் அந்த பிரசவம் பார்க்குறது அதில் இவர் வந்து ரெசிடென்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிரசவம் பார்க்குறது குறித்து ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவத்தில் இவர் வந்து ரெசிடென்சி பண்ணுறதுக்காக அதே 1933ஆம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து அதே சிகாகோலே இருக்கக்கூடிய சிகாகோ முனிசிபல் கண்டேஜியஸ் டிசீஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ இந்த இடங்கள்லாம் இவர் வந்து இன்டர்ன்ஷிப் ரெசிடென்சிலாம் பண்ணி 1934ஆம் ஆண்டு இவருடைய 28 வயசில் ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து முழுமையாக ஒரு மருத்துவராக தகுதி பெற்றாங்க. அதுக்கப்புறமா அந்த 1934ஆம் ஆண்டு உடனடியாக இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மியில் ஜாயின் பண்ணாங்க. அதுவும் குறிப்பாக ஃபர்ஸ்ட் லெஃப்டினன்ட் அப்படின்ற ரேங்க்கில் இவர் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இவர் வந்து சிவிலியன் கன்சர்வேஷன் கோர் அதில் ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு மருத்துவராக. இந்த சிவிலியன் கன்சர்வேஷன் கோர் அப்படின்றது வந்து வேலையற்றவங்களுக்கு வந்து குறிப்பாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கு உண்டானது. ஸோ அதில் இவர் ஒர்க் பண்ணாங்க. அதேமாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி தரப்பிலிருந்து தான் இது வந்து நடத்தப்பட்டது. அதில் இவர் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1935ஆம் ஆண்டு இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ஆர்கான்சாவில் இருக்கிற லிட்டில் ராக்கில் இருக்கக்கூடிய வெட்டரன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மென்டல் ஹாஸ்பிட்டலில் 1935ஆம் ஆண்டு இவர் ஒரு சைக்கியாட்ரிக் ரெசிடெண்ட்டாக ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா இவர் மருத்துவ கல்வியின் போது நியூராலஜி சைக்காட்ரிலாம் படித்தனால இவருக்கு சைக்காட்ரிஸ்ட் ஆகணும் அப்படின்ற எண்ணம் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டது. ஸோ அதனால் இவர் வந்து வெட்டரன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஒரு சைக்கியாட்ரிக் ரெசிடெண்ட்டாக 1935ஆம் ஆண்டு ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் ஜாயின் பண்ணி மனநல மருத்துவத்தில் இவர் வந்து பயிற்சி பெற்றாங்க. இந்த வெட்டரன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வெட்டரன்ஸ் அஃபேர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. அதனுடைய மென்டல் ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து ஜாயின் பண்ணி பயிற்சிகள் எல்லாம் பெற்றாங்க. அதுக்கப்புறமா ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் இவருடைய பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு இவர் ஒரு சைக்காட்ரிஸ்டாக ஒரு மனநல மருத்துவராகவும் தகுதி பெற்றாங்க. தகுதி பெற்று தொடர்ச்சியாக இவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வெட்டரன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மென்டல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா முழுமையாக அந்த போரில் ஈடுபடக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்களுக்குண்டான மனநல பிரச்சனைகளுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக இருக்குது. ஸோ அங்கே ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து ஒர்க் பண்ணி வந்தாங்க. இந்த நிலையில தான் 1939ஆம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரானது தொடங்கினது. இந்த இரண்டாம் உலகப் போர் தொடங்கிய பிறகு தான் வெட்டரன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மென்டல் ஹாஸ்பிட்டலோடைய முக்கியத்துவம் அதிகரித்தது. ஸோ இவரும் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணாங்க. இந்த வெட்டரன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய மென்டல் ஹாஸ்பிட்டலானது இவர் ஒர்க் பண்ணுற ஆர்கான்சாவில் இருக்கிற லிட்டில் ராக்கில் மட்டும் இல்லாமல் அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற பல்வேறு ஸ்டேட்ஸில் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் எல்லா இடங்களுக்கும் ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து பயணம் பண்ணாங்க. குறிப்பாக இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய இல்லினாய்ஸில் இருக்கிற டான்வில்லுக்கு போய் அங்கே இருக்கிற வெட்டரன்ஸ்
அட்மினிஸ்ட்ரேஷன் மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணாங்க. வெட்டரன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்து ஷார்ட்டாக வந்து விஏ மென்டல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அங்கே இருக்கிற விஏ மென்டல் ஹாஸ்பிட்டலில் இவர் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மினசோட்டாவில் இருக்கிற செயின்ட் கிளவுட் அங்கே இருக்கிற விஏ மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய டென்னசியில் இருக்கிற நாக்ஸ்வில் அங்கே இருக்கிற விஏ மென்டல் ஹாஸ்பிட்டலை இவர் வந்து விசிட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் இறுதியாக அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய விஸ்கான்சினில் இருக்கிற மெண்டோட்டா அப்படின்ற இடம் அங்கே இருக்கிற விஏ மென்டல் ஹாஸ்பிட்டல்லையும் ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து விசிட் பண்ணி அங்கேயும் இவர் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்டாக ஒர்க் பண்ணாங்க. இப்படியே சில ஆண்டுகள் போனது. 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரானது முடிவடையவும் செஞ்சது. இதுக்கப்புறம் உடனடியாக அந்த வெட்டரன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சைக்கியாட்ரிக் அண்டு நியூராலஜிக்கு உண்டான ஒரு டிவிஷனானது உருவாக்கப்பட்டது. அதாவது மனநல மருத்துவம் மற்றும் நரம்பியல் அதுக்குண்டான ஒரு முக்கியமான ஒரு டிவிஷன் உருவாக்கப்பட்டது. உடனடியாக டேனியல் பிளைன் அப்படின்ற ஒரு மனநல மருத்துவர் சைக்காட்ரிஸ்ட் அவர் வந்து 1898 1981 இந்த காலகட்டத்துக்குள்ளே வாழ்ந்தவர். அந்த டேனியல் பிளைன் வந்து அந்த டிவிஷன் ஆஃப் சைக்காட்ரி அண்ட் நியூராலஜி அட் வெட்டரன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மென்டல் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு டைரக்டராக மாறினாங்க. உடனடியாக அந்த டேனியல் பிளைன் வந்து அதே 1945ஆம் ஆண்டு இவரை தான், அதாவது ஹார்வி ஜான் டாம்கின்ஸை தான் அவருடைய அசிஸ்டண்டாக அழைச்சாங்க. ஸோ அவருடைய டேனியல் பிளைனோடைய அசிஸ்டண்டா ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறமா 2 ஆண்டுகளுக்கு பிறகு டேனியல் பிளைன் வந்து அந்த ஒரு வெட்டரன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மென்டல் ஹாஸ்பிட்டலோடைய டிவிஷன் ஆஃப் சைக்காட்ரி அண்ட் நியூராலஜியோடைய டைரக்டர் அப்படின்ற பதவியை ரிசைன் பண்ணாங்க. அவர் ரிசைன் பண்ண பிறகு டைரக்டர் ஆஃப் தி டிவிஷன் ஆஃப் தி சைக்காட்ரி அண்ட் நியூராலஜி ஆஃப் தி வெட்டரன் அட்மினிஸ்ட்ரேஷன் மென்டல் ஹாஸ்பிட்டல் அந்த ஒரு பொறுப்பு 1947ஆம் ஆண்டு ஹார்வி ஜான் டாம்கின்ஸுக்கு கிடைச்சது. ஸோ இவர் தான் டிவிஷன் ஆஃப் சைக்காட்ரி அண்ட் நியூராலஜியோடைய டைரக்டராக 1947ஆம் ஆண்டிலிருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் இவர் வந்து ஆல்ஃப்ரெட் டபிள்யூ ஸ்னெடெக்கர் அப்படின்ற ஒரு நபர் கூட சேர்ந்து கேர் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி சைக்கியாட்ரிக் பேஷண்ட் இன் தி வெட்டரன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதி 1947ஆம் ஆண்டு ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா வால்டர் இ பார்டன் அப்படின்னு ஒரு நபர் அவர் கூடயும் அதே மாதிரி ஏரன் பி நேடல் அப்படின்னு இன்னொரு நபர் இவங்க 2 பேர் கூட இணைஞ்சு The need for uniform discharge statistics in public psychiatric hospitals அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதி 1949ஆம் ஆண்டு ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து வெளியிட்டாங்க அந்த 2 நபர்கள் கூட இணைஞ்சு. இதுக்கப்புறம் 1950கள் காலகட்டத்தில் ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து நிறைய கௌரவங்களை பெற்று வந்தாங்க. அதேமாதிரி வெட்டரன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மென்டல் ஹாஸ்பிட்டலோடைய முன்னேற்றத்துக்கு ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து பாடுபட்டாங்க. அதுக்கப்புறமா ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து சில ரிசர்ச் ஒர்க்ஸையுமே இவர் வந்து தொடர்ந்து பண்ணாங்க. அதில் குறிப்பாக இவர் வந்து வெட்டரன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனும் ஸ்டேட்டும் இணைஞ்சு மென்டல் ஹெல்த் அந்த சர்வீஸை வந்து ரொம்ப பெட்டராக வழங்குறதுக்கு உண்டான ஒரு முயற்சி நடந்தது. ஸோ அதை இவர் வந்து எழுதினாங்க. அதை எழுதி 1954ஆம் ஆண்டு ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து ஸ்டேட் அண்டு வெட்டரன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கோஆப்ரேஷன் டுவர்ட்ஸ் பெட்டர் மென்டல் ஹெல்த் அப்படின்ற டைட்டிலில் 1954ஆம் ஆண்டு அந்த ஒரு ஒர்க்கை ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1955ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து வெட்டரன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மென்டல் ஹாஸ்பிட்டலோடைய டிவிஷன் ஆஃப் சைக்காட்ரி அண்டு நியூராலஜி அதனுடைய டைரக்டர் அப்படின்ற பொறுப்பில் இருந்து ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து விலகினாங்க. விலகினதுக்கு அப்புறமா ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து நேரடியாக இவர் வந்து சில பொறுப்புகளில் இவர் வந்து இருந்தாங்க. குறிப்பாக அந்த 1955 இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டிக்கு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அங்கே இருக்கிற செயின்ட் வின்சென்ட்ஸ் கேத்தலிக் மெடிக்கல் சென்டர் அந்த செயின்ட் வின்சென்ட்ஸ் கேத்தலிக் மெடிக்கல் சென்டர் அதனுடைய சைக்கியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் இவர் ஒரு லீடராக 1955ஆம் ஆண்டு ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணி அந்த செயின்ட் வின்சென்ட்ஸ் கேத்தலிக் மெடிக்கல் சென்டர் அதனுடைய எக்ஸ்பேன்ஷனுக்காக இவர் வந்து பாடுபட்டாங்க. அது 600 பெட்ஸ் கொண்டதாக இருந்தது. ஸோ அப்போ வந்து சைக்கியாட்ரி மனநல மருத்துவத்திற்கு அப்படின்னு தனி பிரிவை உருவாக்கி அதில் எக்கச்சக்கமான பெட்ஸை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றது ஹார்வி ஜான் டாம்கின்ஸோட எண்ணமாக இருந்தது. ஸோ அந்த ஒர்க்கில் இவர் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. இதுக்கிடையில் நேஷனல்
அகாடமி ஆஃப் ரிலீஜியன் அண்ட் சைக்காட்ரி அதுக்குண்டான ஒரு பிரசிடெண்டாக 1957ஆம் ஆண்டு ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் நியமிக்கப்பட்டாங்க. அந்த பொறுப்பில் 1958 வரைக்கும், அதாவது 1957 டு 1958 வரைக்கும் நேஷனல் அகாடமி ஆஃப் ரிலீஜியன் அண்டு சைக்காட்ரி அதனுடைய பிரசிடெண்டாக ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் இருந்து வந்தாங்க. இதுக்கப்புறமா ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து செயின்ட் வின்சென்ட்ஸ் கேத்தலிக் மெடிக்கல் சென்டர் அதனுடைய பிளானிங், அதனுடைய எக்ஸ்ட்ரா பெட்ஸ் உருவாக்குறது, சைக்காட்ரிக் டிவிஷன் உருவாக்குறது, அதுக்குண்டான பிளானிங்கில் ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து ஈடுபட்டாங்க. ஒரு சைக்காட்ரிக் டிவிஷனை உருவாக்கி அதனுடைய ஹெட்டாகவும் 1960களில் இவர் நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை உருவாக்கினாங்க அந்த செயின்ட் வின்சென்ட்ஸ் கேத்தலிக் மெடிக்கல் சென்டர் இன் நியூயார்க். அங்கே வந்து நிறைய இவர் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை உருவாக்கினாங்க. ஒன்று சைக்காலஜி, உளவியலில் இவர் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை உருவாக்கினாங்க. அதுக்கப்புறமா சோசியல் ஒர்க், சமூக பணிகளில் இவர் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் ஆக்குபேஷனல் தெரப்பி, தொழில் சிகிச்சை முறை, அதில் ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை உருவாக்கினாங்க. ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்னா, இப்போ ஒருத்தர் மனநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்னாலேயோ டிப்ரெஷன்னாலேயோ அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கறது, அந்த வேலையை வந்து பார்க்க வைக்கிறது. ஸோ அப்படி மனநோயினால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு குறிப்பிட்ட வேலையை வந்து தொடர்ந்து வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் குறைஞ்சு மனநோயிலிருந்து படிப்படியாக வெளியே வருவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு தொழிலை கொடுத்து அந்த தொழில் மூலமாக சிகிச்சை கொடுக்கறது தான் ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்றது. அது மனநல மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அது மாதிரி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், அதுலேயும் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமை ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து உருவாக்கினாங்க. அதுக்கப்புறமா ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்டு சைக்கியாட்ரிக் தெரப்பி அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதி 1963ஆம் ஆண்டு ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து அதை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1965ஆம் ஆண்டு இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி அதனுடைய அந்த ஃபர்ஸ்ட் லெப்டினன்ட் அப்படின்ற பொறுப்பில் 1934 ஜாயின் பண்ணாங்க. இப்போ 1965ஆம் ஆண்டு 31 வருடங்களுக்கு பிறகு அதனுடைய கர்னல் அப்படின்ற ரேங்க்கில் ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் இருந்து அந்த 1965ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மியிலிருந்து இவர் ரிட்டையர் ஆனாங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அடுத்த ஆண்டு 1966ஆம் ஆண்டு அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷனுடைய ஒரு பிரசிடெண்டாக ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பையும் ஒரு பெருமையையும் அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட் அப்படின்ற அந்த பொறுப்பையும் அந்த பெருமையையும் 1966ஆம் ஆண்டு இவர் வந்து ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் பெற்றாங்க. அதே 1966ஆம் ஆண்டு ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து இன்னொரு முக்கியமான ரிசர்ச் ஒர்க்கையுமே வந்து எழுதினாங்க. அதை அந்த 1966ஆம் ஆண்டே வெளியிட்டாங்க. அது வந்து சைக்கியாட்ரிக் தெரப்பி இன் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் பிரைவேட் ப்ராக்டிஸ் அப்படின்ற டைட்டிலில் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1967ஆம் ஆண்டு த பிரசிடென்சியல் அட்ரஸ் த ஃபிசிசியன் இன் கண்டெம்பரரி சொசைட்டி அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதி வெளியிட்டாங்க. அதே 1967ஆம் ஆண்டு அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட் அப்படின்ற பொறுப்பிலிருந்து ஓராண்டுக்கு பிறகு அந்த பதவியை ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் நிறைவு செஞ்சாங்க. இதை தொடர்ந்து ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து பல பொறுப்புகளை பெற்றாங்க. குறிப்பாக நியூயார்க் சிட்டி கம்யூனிட்டி மென்டல் ஹெல்த் போர்டு அதில் ஒரு மெம்பராக ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் மென்டல் ஹெல்த் அதுக்குண்டான அட்வைசரி கமிட்டியோடைய ஒரு சேர்மனாகவும் 1970களில் ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய வாஷிங்டன் டிசியில் இருக்கிற ஜார்ஜ் டவுன், அங்கே இருக்கிற ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஸ்கூல், அந்த ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஸ்கூலோடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் கிளினிக்கல் சைக்காட்ரி, அதாவது மனநல மருத்துவ பேராசிரியர் அப்படின்ற பொறுப்புலையும் ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் நியமிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியில் இருக்கிற நியூயார்க் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அதனுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் கிளினிக்கல் சைக்காட்ரி அப்படின்ற பொறுப்புலையும் கூட ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இது எல்லாத்தையும் கடந்து 1973ஆம் ஆண்டு செயின்ட் வின்சென்ட்ஸ் கேத்தலிக் மெடிக்கல் சென்டர் அதனுடைய சைக்கியாட்ரிக் டிவிஷன் ஹெட் அப்படின்ற பொறுப்பிலிருந்து 1973ஆம் ஆண்டு இவருடைய 67 வயசில் ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து ரிட்டையர் ஆனாங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகும் ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து பல பொறுப்புகளை தொடர்ச்சியாக இவர் வந்து பெற்று வந்தாங்க. அதில் குறிப்பாக இவர் வந்து குறிப்பாக வந்து இன்னொரு முக்கியமான ஒரு அமெரிக்கன் அகாடமி ஆஃப் நியூராலஜி அப்படின்ற ஒரு அகாடமி அதில் இவர் ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அதனுடைய ஒரு மெம்பராகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதெல்லாம் கடந்து வேர்ல்டு சைக்கியாட்ரிக் அசோசியேஷன்
அதனுடைய ஒரு சேர்மனாக கூட இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா நியூயார்க் ஸ்கூல் ஆஃப் சைக்காட்ரி அதனுடைய ஒரு ட்ரஸ்டியாகவும் ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதலாக இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கடந்து வெளிநாடுகளில் இருந்தும் கௌரவம் பெற்றாங்க. குறிப்பாக இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சைக்காட்ரிஸ்ட் அதுக்குண்டான ஒரு கரஸ்பாண்டிங் மெம்பராகவும் ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இந்த ராயல் காலேஜ் ஆஃப் சைக்காட்ரிஸ்ட் அந்த காலகட்டத்தில் ராயல் மெடிக்கோ சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அப்போ இவர் கரஸ்பாண்டிங் மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா கூடுதலாக ஒரு விஷயம் சொல்ல தவறிட்டேன். அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன், ராயல் காலேஜ் ஆஃப் சைக்காட்ரிஸ்ட் இவங்க 2 பேர் தரப்பிலிருந்து 1967லேயே ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் மார்ஸ்லி பிகவுஸ் லெக்சர் அப்படின்ற ஒரு மெடிக்கல் லெக்சர் அதை வந்து இவர் ஒரு மருத்துவ விரிவுரையை ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து ரிட்டையர்லாம் ஆகி 1980கள் காலகட்டத்திலையும் இது போன்ற பல்வேறு பொறுப்புகளை ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து தொடர்ச்சியாக பெற்று வந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1983ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 76-77 வயதில் ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் இறந்து போயிடுறாங்க. அதாவது ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து பிறந்தது 1906 ஜூன் 14. ஆனால் இவர் இறந்தது 1983 மட்டும்தான் ரெஃபரன்ஸ் இருக்குது. இவருடைய இறப்பு அந்த மந்த்தும் டேட்டும் வந்து குறிப்பிடப்படலை. அதனால் ஒருவேளை ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து 1983 ஜூன் 14க்கு முன்னாடியே இறந்திருந்தாருன்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 76. அதே சமயம் ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் வந்து 1983 ஜூன் 14க்கு பிறகு இறந்திருந்தாருன்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 77. அதனால தான் 76 77 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 1983ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 76 77 வயதில் ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் இறந்து போயிடுறாங்க. ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் இறந்து போயிட்டாலும் மனநல மருத்துவத்திற்கும் அதன் சிகிச்சை முறைக்கும் இவர் ஆற்றின பங்களிப்பு அப்படின்றது மிகப்பெரியது. இதனாலேயே இன்றைக்கும் வந்து அமெரிக்காவில் கொண்டாடப்படக்கூடிய மனநல மருத்துவர்கள் பட்டியலில் ஹார்வி ஜான் டாம்கின்ஸும் ஒருத்தராக இருக்கிறாங்க. அவருடைய பேர் வந்து அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்குது. ஸோ இப்பேற்பட்ட ஹார்வி ஜான் டாம்கின்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.